குஜராத் 2002 ஆண்டு இந்த மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு கலவரம் ஒரு இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என்பதை நாம் மறக்க முடியாது. ஏன் இந்த கலவரம் நடந்தது? யாருக்கு எதிராக நடந்தது? இந்த கலவரத்தில் நாம் தற்போது பார்க்க போகிற ஒரு சம்பவம் நாட்டை தவிர சர்வதேச சமூகங்கள் முழுவதையும் உலுக்கி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குஜராத்தில் ஏன் இந்த கலவரம் நடந்தது? யாருக்கான கலவரமாக அமைந்தது? குஜராத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. குறிப்பாக இந்த வன்முறையில் சிறுபான்மை முஸ்லிம்கள் பெரும்பாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. அடிப்படைவாத இனக்குழுக்களான சில இந்துத்துவ ஆர்மி என்று சொல்லப்படுகிறவர்கள் தான் இந்த படுகொலையிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த படுகொலைக்கும் கொல்லப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள். அவர்களுக்கு எந்த சம்பவமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இதில் பில்கிஸ் பானு என்கின்ற 18 வயது பெண் அநீதியாக அவள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவமும், அவளது குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் அவள் கண்முள்ளே கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் சர்வதேச சமூகத்தை உலுக்கி போட்டதென்றால் மிகையாகாது. பில்கிஸ் பானு அவள் யார்? குஜராத்தில் வாழுகின்ற ஒரு ஏழை முஸ்லிம் பெண். அன்று நடந்த கலவரத்தை பற்றியும் கலவரக்காரர்களை பற்றியும் அவளுக்கு எதுவும் தெரியாது. உண்மையில் கோத்ரா என்கின்ற இடத்தில் வருகின்ற போது ராமசேனா கோயிலுக்கு சென்று வந்த பக்தர்கள், அவர்கள் வந்து 52 பேர் இருந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் முற்றிலும் தீப்பற்றி எரிந்தது. ஆனால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. அனைவரும் எரிந்து சாம்பலாகி போனார்கள். கோத்ரா அந்த ரயில் நிலையத்தில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போது இந்த வன்முறையை ஆரம்பித்தார்கள். உண்மையில் இந்த படுகொலையை நடத்தியது யார்? இதுவரை யாரும் அதனால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட முடியாதில் ஒரு மௌன நிலைதான் காணப்படுகின்றது. ராம பக்தர்கள் 52 பேர் பெண்கள், அதுவும் வயதான பக்தர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு மாபெரும் அநீதி என்றால் அதை எக்காலத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சதிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. இதனை ஒட்டி 5000க்கும் மேற்பட்ட இந்துத்துவ அடிப்படை மதவாத வன்முறை கும்பல்கள் தெருவீதிகளிலே கைகளில் ராட்சச ஆயுதங்கள், பெட்ரோல் கேன்கள், தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு அங்கு எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அவர்களை படுகொலை செய்ய ஆரம்பித்தார்கள். சாலை ஓரங்கள், அது மட்டுமல்லாமல் வீடுகள், குடியிருப்புகள், மசூதிகள் எல்லாம் எரிக்கப்பட்டன. என்ன நடந்தது என்பதை அறியாத நிலையில் பல இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தார்கள். 69 பேர் அவர்களை ஒரே இடத்தில் கும்பலாக கூட்டி உயிரோடு எரித்த கொடுமையும் இந்த நாட்டில் குஜராத்தில் தான் நடந்தது. நரோடா போட்டியா, குல்பர்கா சொசைட்டி, இப்படி பல்வேறு இடங்களில் நடந்தது. மிகப்பெரிய படுபயங்கரமான குற்றச்சாட்டு இந்திய சமூகத்தில் ஏற்பட்டதாக சர்வதேச சமூகம் ஒரு முறை திக்கித்தான் போனது. இந்த வழக்கில் யார் இந்த பில்கிஸ் பானு என்றால், இந்த பில்கிஸ் பானு என்ற பெண் சராசரியாக ஒரு இந்திய குடும்பத்தை சார்ந்த இஸ்லாமிய பெண். அவள் என்ற கலவரத்தின் போது தன் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தாள். அவளது உறவினர்கள் பரபரக்க ஓடி வந்தால் அவளுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அம்மா, இந்த வீட்டில் கலவரம் நடக்கிறது, ஓடி வாருங்கள், தப்பிவிடுவோம் என்று சொன்னாள். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு தன் காலில் அவள் செருப்பை கூட அணிய முடியாத நிலை
நிலையில் எந்த பொருளையும் எடுக்க முடியாத நிலையில் கையில் சிறிய கைக்குழந்தை, பால்குடி மறவாத அந்த கைக்குழந்தை தூக்கி கொண்டு அவள் ஓட ஆரம்பித்தாள். நிறை மாத கர்ப்பிணியான பில்கிஸ் பானுவால் அதிக தொலைவு ஓட முடியவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினால் அவள் ஓடினாள். ஆனாலும் அவளை காப்பாற்ற யாரும் இல்லை. ஒரு பெரும் கும்பல் அவளை சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொண்டு அவளை வன்புணர்வுக்கு மானபங்கப்படுத்துகின்ற போது அந்த முகங்களை பார்த்த பில்கிஸ், அண்ணா, உங்களை நான் இந்த வீதியில் பல நாட்கள் பார்த்திருக்கிறேனே, அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று கையெடுத்து அவள் கும்பிட்ட போதும் அந்த இந்துத்துவ வன்முறை கும்பல் அவளை விடுவதாக இல்லை. அவளை பாலியல் பலாத்காரத்திற்கு ஒரு கும்பல் செய்தது. அவள் கையில் வைத்திருந்த அந்த குழந்தையை எடுத்து கீழே அடித்து அவள் கண் முன்னே கொலை செய்த காட்சியும் பில்கிஸ் பானுவை பதறச் செய்தது. அவளது குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் பெண்கள், அவள் தங்கை உட்பட பலர் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கண்டந்துண்டமாக விட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்த நிறைமாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு தானும் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் மயங்கி கீழே சரிந்தாள். வன்முறை கும்பல் அதோடு விடவில்லை. பில்கிஸ் பானுவை உலுக்கி பார்த்து அவள் மரணித்து போனாள் என்ற நம்பி அடிப்படையில் இடத்தை காலி செய்து ஓடிவிட்டாள். ஆனால் உண்மையில் பில்கிஸ் பானு இவர்களின் துரதிர்ஷ்டம். அவள் உயிர் பிழைத்தாள். உயிர் பிழைத்து அவள் கதறினால் என்ன நீதி கிடைக்கும்? ஓடினால் எங்கும் தீப்பற்றி எரிந்தது. வன்முறை காடாக இருந்த அவள் தப்பி பிழைத்தாள். இந்த வழக்குதான் தற்போது குஜராத்தில் மிக பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு, அவர் 14 பேர் கைது செய்யப்பட்டு 11 ஆண்டுகள் சிறைக்கு பின்பு குஜராத்தில் இருந்த பாரதிய ஜனதா அரசு இந்த படுகொலை செய்த 13 பேர் வன்புணர்வு செய்தவர்களை வெளியே விடும்படி அவளுக்காக பரிந்துரை கடிதமும் அனுப்பப்பட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். நாட்டை உலுக்கிய இந்த படுகொலையாளர்கள் வெளியே வந்த பின்பு மாலைகளோடு லட்டுகளோடு அவர்கள் வரவேற்கப்பட்ட காட்சி சர்வதேசத்தை திணறிவிட்டது. பில்கிஸ் பானு விடவில்லை. மீண்டும் தனக்கு நீதி வேண்டும் என்ற இந்த வழக்கில் அவள் சென்றாள். பில்கிஸ் பானு வழக்கில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை இந்த நேரையில் நீக்க வேண்டும் என்று குஜராத் பாரதிய ஜனதா அரசு இந்த மனுவை தாக்கல் செய்த போது தற்போது இந்த மனுவை உச்ச நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது. 26ஆம் தேதி நேற்று உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை அவளுடைய குஜராத் பிஜேபி அரசினுடைய பரிந்துரையை நிராகரித்திருக்கிறது. 2002 பில்கிஸ் பானு என்ற கர்ப்பிணி தான் இந்த பலாத்காரம் செய்யப்பட்டார். அவளது 3 வயது குழந்தை உட்பட அவள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 13 பேர் வன்முறையாளர்களால் கொல்லப்பட்டார்கள். அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் குஜராத் அரசு அவர்களை முன்கூட்டியே உத்தரவிட்டது மட்டுமல்ல, அவர் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றும் சொன்னதுதான் மிகப்பெரிய பெரிய வேதனை என்பதுதான் பலரின் ஆர்வலம். படுகொலை செய்வோர்களுக்கும் மோசமான கொலையாளிகளுக்கும் சாதியும் மதமும் ஒரு அடையாளமா என்ற கேள்வி நமக்கு எழத்தான் செய்கின்றது. இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 15, 2022 இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் குஜராத் மாநில அரசு பாலியல் கொடுமை குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டுள்ளது. இந்த அச்சம் காரணமாகத்தான் வழக்கின் விசாரணை வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது என கூறி விடுதலையை மீண்டும் ரத்து செய்தது. இதனை அடுத்து 11 பேரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இது தொடர்பான விசாரணையில் குஜராத் அரசு மீது அல்லது இந்த அரசின் போக்கின் மீது கடும் கருத்துக்களை நீக்க வலியுறுத்தி அம்மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதிகள் PV நாகரத்னா, உஜ்ஜால் பூயன் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. 26ஆம் தேதி நேற்று காலை வந்த அந்த விசாரணையின் போது இந்த வழக்கை சீராய்வு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். உண்மையில் படுகொலையாளர்களுக்கு உதவி செய்ததாக அன்றைய ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அதிகாரமும் இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் கூட கடும் சொல்லாடல்கள் எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்டன. கோத்ரா சம்பவம் நடந்த
நடந்து இன்று 22 ஆண்டுகள் ஆனாலும் அதன் பின்பு அன்றைய மாநில முதல்வராக இருந்த மோடியும் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவும் கடுமையான தாக்குதலுக்கு வசைமொழிகளால் உள்ளாக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதாவை சுற்றும் இந்த கருப்பு வரலாறு 22 ஆண்டுகளுக்கு பின்பும் பில்கிஸ் பானுவினுடைய இந்த வழக்கில் அவளை கற்பழித்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 13 பேரை கண்டந்துண்டமாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் இன்னும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. நீதி தேவதை என் கண்முன்னே வந்து எனக்கு நீதி வழங்க மாட்டாளா என்று ஏங்கி நிற்கும் இந்த இளம்பெண் தற்போது அவள் 44 வயதை அடைந்திருக்கிறாள். இந்த நீதிக்காக எளிய பெண் தன் கணவனோடு போராடி வருகிறாள். இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட அவளுக்காக பலர் உதவி செய்ய முன்வந்த போது அவர்களும் பல சட்டங்களின் வாயிலாக கடுமையாக அச்சுறுத்தப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் அவளுடைய சீராய்வு மனு கடும் போக்குவாத வார்த்தைகளை குஜராத் பாஜகவுக்கு எதிராக நீக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை.